வேதத்திலே நமக்காக சொல்லி இருக்கிறார். ஒன்று மத்தேயுல இருக்குது, இன்னொன்று லூக்காவில் இருக்குது. ரெண்டு ஓமைகளிலே கொஞ்சம் வித்தியாசம். ஒரு விருந்து ராஜா தன் மகனுக்காக கல்யாண விருந்து கொடுக்கிறார். இன்னொரு விருந்து a rich man giving a great supper for the people. விருந்துன்னா எல்லாருக்கும் கொண்டாட்டம் தானே, விருந்துக்கு போறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தானே. ஆனா அந்த விருந்துல என்ன நடக்குது? அழைக்கப்பட்டவர்கள் யாரும் வரல, எல்லாரும் எழுப்பி நின்று வாசிக்கலாம். முதலாவது லூக்கா 14வது அதிகாரம், லூக்கா 14, Luke 14:15-24. Luke 14:15-24. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? Luke 14:15-24. சரி, வாசிக்கலாம். அவரோட கூட பந்தியில் தொடர்பில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைத்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லென்று அவரை அனுப்பினார். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டு, நான் அனர்த்தியாய் போய் அதை பார்க்க வேண்டும், மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். வேறொருவன் 5 ஏற்பாடு கொண்டு, அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் பார்க்கக்கூடாது என்றார். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தார். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை அழைத்து, இப்பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேதியர்களிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனை ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்பொழுது மத்தேயு 22வது அதிகாரம் 1-14 வாசிக்கலாம். மத்தேயு 22:1-14. மத்தேயு 22:1-14. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்கள் வரமனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எதிர்ப்புகளும் கொடுத்த ஜனங்களும் அளிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோட அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவர் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து செய்திகளை அனுப்பி அந்த கொலைபாதங்களை அழித்து அவர்களை பட்டணத்தையும் சுட்டரித்தார். அப்பொழுது அவர் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாணம் அடக்கமாயிருக்கிறது, அடக்கப்பட்டவர்களோ அதற்கு வாக்கியமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வரிச்சந்தைகளிலே போய் ஆனவர்களை யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வரிகளிலே போய் தாங்கள் கண்ட யாவரையும் வந்தார்கள். கல்யாண சாலையில் விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா அவர்களை பிரவேசித்த போது
கட்டி கொண்டு போய் இங்கு இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது விருந்து எதை காட்டுகிறது? ரட்சிப்பை காட்டுகிறது. விருந்துக்குன்னா எல்லாரும் வருவாங்க. அது பெரிய விருந்தா இருந்ததுன்னா, ராஜா வீட்டு விருந்துன்னா எல்லாரும் வருவாங்க. இங்க இயேசு கிறிஸ்து எதை சொல்ல வருகிறார் என்றால் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கான விருந்து, ரட்சிப்பின் விருந்து. இந்த ரட்சிப்பின் விருந்து பெற்றுக் கொள்வதற்கு அங்கு பலவிதமான எக்ஸ்கியூஸ் வருகிறது. இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவைகள் உண்மையான அல்லது வேல்யூட் எக்ஸ்கியூஸ் என்று பார்க்கும் பொழுது none of them are valued excuse. மாடு வாங்குகிறவன் ஒரு நாள் பிந்த முடியாதா? பிந்த முடியாது. வீடு வாங்குகிறவன் ஒரு நாள் பிந்தி அதை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதா? இவைகளெல்லாம் சொல்லுகிற விசுவாசிகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். தேவனுடைய காரியத்திற்காக எழுப்பி நிற்க வேண்டிய நேரத்திலே வாழ்க்கையிலே எக்ஸ்கியூஸ். இது தேவனுடைய ஆவியினாலே வருவதில்லை, பிசாசனுடைய வல்லமையினாலே கொடுக்கப்படுகிற எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸ் தமிழ்ல சாக்கு போக்கு. சாக்கு போக்கு. இந்த ரட்சிப்பு என்னும் விருதுல அவர் பலவிதமான டிஷ் வச்சிருக்கிறார் நமக்கு. ரட்சிப்பு என்று சொல்லி அந்த மேசையில என்னெல்லாம் இருக்கும்? கிருபை இருக்கும், இரக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அப்படி பலவிதமான டிஷ்ஷஸ் இருக்குது. ஆனா இவர்களுக்கு அதுல இஷ்டம் இல்லை இந்த விருதுக்கு வர்றதுக்கு. ஆனா இந்த கூட்டத்துல ரெண்டு விதமான இதை பார்க்கிறோம். ஒரு உண்மையில பார்த்தோம், ஊழியக்காரர்களை அனுப்பினார். லூக்கால சொல்லும் பொழுது ஊழியக்காரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். மத்தேயுவிலே ஒரு இன்விடேஷன் கொடுத்து வராததுனாலே அடுத்தபடியாக இரண்டாவது இன்விடேஷனை அழைக்கப்பட்டவர்களுக்கு அனுப்புகிறார். ஆனால் இங்கு பார்க்கிறோம் ஒரே இன்விடேஷன். மத்தேயுவிலே பார்க்கும் பொழுது இவர்கள் வராததுனாலே கோபம் அடைந்து அவர்களை அழித்து போடுகிறார். இங்கு இவர்கள் வராததுனாலே இனிமேல் இவர்களுக்கு இதிலே பங்கு இல்லை என்று சொல்கிறார். தேவனுடைய அழைப்பை ஏளனப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் பெரிய தண்டனை வைத்திருக்கிறார். தேவனுடைய காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்காதபடி தங்களுக்கு விருப்பமான வழியிலே எக்ஸ்கியூஸ் சொல்லும் பொழுது தேவனுடைய கோபாக்கினின் விளைவுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு யூதர்களை தேவன் அழைத்தார். முதலாவது இந்த ஓமையை சொல்லும் பொழுது யூதர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக அவர் அழைத்தார். அவர் சொன்னார், அவர்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அவருடைய தேவனாய் இருப்பேன் என்று. ஆனால் அவர்கள் வரமனதில்லாதவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர்களுக்கு ராஜ்யத்தை ஸ்தாபித்து ரட்சிப்பு கொடுக்க வந்த பொழுது எல்லோரும் அவரை நிராகரித்தார்கள். அதனால வேதத்திலே ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னார். மத்தேயுவை பார்க்கும் பொழுது ஓமைகளை சொல்லிக் கொண்டே வருகிறார் பரிசேயர் மத்தியிலே. லூக்காவிலே பார்க்கும் பொழுது ஒரு பரிசேயர் வீட்டிலே விருந்துக்கு சென்றவர், அங்கு உள்ளவர்கள் விருந்துக்கு முக்கியமான இடங்களை தேடிக் கொண்டிருக்கிறதை கண்டு அவர்களுக்கு சொன்னார், தாழ்மையான இடத்திலே போய் நீங்கள் அமருங்கள். விருந்துக்கு வந்தாச்சுன்னா முன்னால, ஜெப கூட்டத்துக்கு வந்தாச்சுன்னா பின்னால, விருந்துக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் வேணும். ஓ, அது டேஸ்ட் பண்ணலையே, இது டேஸ்ட் பண்ணலையே, ஆவிக்குரிய காரியத்துல இல்ல, ஒருக்கா நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனா போதும். இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். முக்கியமான இடங்களுக்காக அங்க சண்டை நடக்குது. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், விருந்துல நீங்க தாழ்ந்த இடத்துல போய் உட்காருங்க. அப்போ ஒரு பரிசேயர் அவர்கிட்ட கேட்கிறார். லூக்கா 14வது அதிகாரத்துல என்ன கான்டெக்ஸ்ட்ல அவர் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். லூக்கா 14
15 வாசிங்க. அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிற, இங்க உலகத்துல போஜனம் பண்ணுகிறாங்க, இயேசுவோடு இருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கேட்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். தம்பி, நீ அங்க வர முடியாது. இந்த நிலையில இருக்கிற நிலையில நீ அங்க வர முடியாது. உங்களுக்கு நான் போஜனத்தை கொடுக்கிறதுக்காக, தேவனுடைய ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக அநேக அழைப்புகளை கொடுத்தேன். ஆனால் நீங்களோ விருப்பம் இல்லாதவர்களால் உங்களுடைய இருதயத்துக்கு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டு என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறீர்கள் என்று தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று. இப்பொழுது தன்னுடைய வேலைக்காரர்கள் போய் தெருக்களிலும் பைவேஸ் ஹைவேஸ் எங்கெல்லாம் முடியுமோ இருக்கிறவங்களை நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே நம்ம பார்க்கிறோம். அவர் முதலாவது வந்த பொழுது மத்தேயு 10:5-6 வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 5-6. அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே போய் ஊழியம் செய்ய அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:5-6. இந்த 12 வேளையில் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போகாமல் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த முதல் நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. ஆனால் அவர்களோ அதை நிராகரித்தார்கள். நிராகரித்தவங்க இப்ப ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாங்களா? 2000 வருஷம் ஆச்சு. இன்னும் அவர்கள் அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற தேசத்திலே. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த பாக்கியம் வந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க? ஓ, நான் மாடு வாங்கி இருக்கிறேன்ப்பா, இன்னைக்கு வர முடியாது எனக்கு. ஓ, நான் வீடு வாங்கி இருக்கிறேன்ப்பா, எனக்கு இன்னைக்கு வர முடியாது. அழைத்த பொழுது நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு இப்போ வர முடியாது. சமாதானத்தை மிக ஏளனப்படுத்தி விட்டார்கள், ரட்சிப்பை ஏளனப்படுத்தி விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பெரிய காரியம். ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை வேல்யூ இல்லாதபடி தன்னுடைய பலவீனங்களை அதிலே உபயோகப்படுத்தி தேவனுடைய மகிமையை அவன் துச்சமென விட்டதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இனிமே இதுல பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய காரியத்தை துச்சமா எண்ணக்கூடாது. அறியாத நாட்களிலே அறியாதவர் போல ஆண்டவர் இருந்தார். தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிறகு வேல்யூ கொடுக்கிறாதவர்களுக்கு தேவனுடைய கான்சிக்வன்சஸ் வரும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு அதுல என்ன செய்தார் என்று பாருங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து அந்த சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தார். இங்க என்ன பண்ணாரு? யாரையும் விட்டு வைக்கல. இது நடந்ததா? ஆமென். ஹல்லேலூயா. எருசலேம் நிர்மூலமாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு. எருசலேம் தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது. எருசலேம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. எருசலேமிலே யாரும் தங்க முடியாதபடி அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். எதனாலனா கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை அவர்கள் நிராகரித்தார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் இரக்கமாய் கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறத அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏளனமா இருந்தோம்னா நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று தேவன் அதை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய எக்ஸ்கியூஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. சிலர்கிட்ட கேட்டாச்சுன்னா சபையில ஹிப்போக்ரைட்ஸ், சபையில நல்லவங்க இல்லை, அதனால நாங்க சபைக்கு வருகிறது இல்லை. சிலர் சபைக்கு வராததுக்கு காரணம் என்ன? சபையில நல்லவங்க இல்லை, சபையில அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. சபையில இருக்கிறதுக்கு உண்டாக்குனது யாரு? இயேசு கிறிஸ்து. சபை இந்த ஜனங்களுடைய சபை கிடையாது. இந்த ஜனங்களை அவர் ரட்சிப்பு கொடுக்கிறதுக்காக அழைத்திருக்கிறார். அதனால இந்த ஜனங்களை கண்டு சபைக்கு வராத ஒரு கூட்டம். ரோமர் 14:12 வாசிங்க. வேதம் சொல்லுகிறது everyone has to give account. அதனால we don't need to worry about other people. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். கடன் கொடுப்பானா? கணக்கு ஒப்புவிப்பான். கணக்கு ஒப்புவிப்பான். ஒவ்வொருவரும், everybody, a day is coming. If we are relaxed and giving excuses, a day is coming we have to give an account. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடனடியாக தேவன் அளித்தார். ஆனா சபைக்கு because of the grace, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அந்த அழிவு உடனடியாக வருவதில்லை. But there is a time coming. வாசிக்கிறோம். Everybody has to give account. என்னைக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொன்னோம், என்னைக்கெல்லாம் பின்மாறி இருந்தோம், என்னைக்கெல்லாம் என்னுடைய பலவீனத்தினால தேவனுடைய கட்டளைகளை நான் அவமாக்கினேன், எல்லாத்துக்கும் he is keeping a record. வேதம் சொல்கிறது ஒவ்வொரு idle word you speak, ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை நீ பேசும் பொழுது அவைகளை நான் குறித்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு I am going to ask account of every idle word. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது வீட்டுல தான் நான் பேசினேன், யாரும் கேட்கல, நான் திரைவுக்கு பின்னால தான் பேசினேன். God says I keep an account. திரும்ப வாசிக்காத. Everyone gives an account. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அவர்களை குறித்து இவர்களை குறித்து இவர்களால நான் வரலன்னு சொல்லுகிற ஒவ்வொரு அக்கவுண்டையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதனையோடு இந்த ஓமையை ஆண்டவர் சொன்னார். எதனால என்னுடைய சமூகத்துக்கு நீங்க வரல? மற்றவர்களுக்காக தேவனுடைய ரட்சிப்பை நீங்க இழந்து போறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? அப்ப தேவனுடைய காரியத்தை ஈஸியா தூக்கி போட்டுட்டு போயிடுறோமே, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு. நீங்க அவங்கள குறித்து கவலைப்படுறா, அவங்க சரியில்லைன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கணக்கு கேட்க போறேன். நீ யூ டோன்ட் நீட் டு ஆஸ்க். அவங்களுடைய பிஹேவியர் சரியில்லை, அவங்க ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா there is a day coming. God is going to keep an account of all these things. அடுத்தபடியாக ஹல்லேலூயா. இன்னைக்கு வர முடியாது எனக்கு, அடுத்த வாரம் பார்க்கலாமே. இந்த வாரம் ஜெபத்துக்கு வர முடியாது. ஒரு வாரம் வரலன்னா யாரு கொண்டி போடுவாங்க? பிசாசு. அந்த கொண்டி அவன் விட மாட்டான். பின்னால நோக்கி பாருங்க, ஒரு நாள் நான் எக்ஸ்கியூஸ் கொடுத்ததுனால எத்தனை நாள் நான் மிஸ் பண்ணி இருக்கிறேன். வேதம் தெளிவாக சொல்லுகிற not today. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் now is the accepted time. தேவனுடைய நேரம் இந்த நேரம். எப்போ அவர் அழைக்கிறாரோ அப்போ வர்றதுதான் தேவனுடைய நேரம். என்னுடைய இஷ்டத்துக்கு இல்லை. தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பந்தி வைத்திருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஆயத்தமாயிட்டது, அழைக்கப்பட்டவர்களை காணல, போய் கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை வரல. he is sending again another group of servants. He is not keeping a feast for next day because I am available next day. When he is calling, we should be there. இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாள் பார்க்கலாம்.
அடுத்த நாள் கூப்பிட்டா இன்னைக்கு இல்லை, இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த வாரம் நான் ஆடு வாங்க போயிருக்கேன், அடுத்த வாரம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. 2 Corinthians 6:2. அனுக்கிற காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம். இப்பொழுதே ஆண்டவர் கூப்பிடுற நேரம், நம்ம சொல்லுகிற நேரம் இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் சொல்லுகிறபடி, அவர் சொல்லுகிற நேரத்துல I should be ready. I'm ready. கர்த்தர் சொல்லுகிற நேரத்துல நான் போறதுக்கு, என்ன உப்பு கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா, அல்லது என்னுடைய வேலைக்கு I am just preparing myself. அவர் எனக்காக காத்திருக்கணும், அப்படி இல்லை. அடுத்தபடியாக நான் என்னுடைய சான்ஸ் விட்டுட்டேன், இட்ஸ் டூ லேட், என்ன நான் திரும்ப வர முடியாது அப்படி சொல்ல உண்டு. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணா போச்சுது, ஐ கேன் நாட் கம் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். யோவான் 6:37 வாசிங்க. தேவன் எந்த நேரத்துல ஒருவன் வந்தாலும் அவனை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையான இருதயத்தோடு தேடி வரும்பொழுது he is not thinking about our past, he is willing to forgive. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவேன். வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ள போறதில்லை. அதனால nobody has to say it is too late. ஆண்டவர்கிட்ட நம்ம அடிபணிச்சு வரும் பொழுது அவர் ஒருபோது நம்ம கைவிடுவதில்லை. அதனால அவர் அழைக்கும் போது வருகிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகும். நம்முடைய பாடல் நான் சொன்னேன், அதாவது வேலைக்கு போனோம்னு காலையில நம்ம எழுப்பும் பொழுது சரீரம் என்ன சொல்லும், கொஞ்ச நேரம் படுத்துடும். ஆனா நம்ம மூளை, ஹியூமன் மைண்ட் என்ன சொல்லும், நான் போகலைன்னா எனக்கு வேலை சம்பளம் கிடைக்காது. அப்போ ஹியூமன் ஸ்பிரிட்டுக்கு கீழ்ப்படுகிற நாம் தேவ ஆவி சொல்லுகிற அதுக்கு யார் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? அதுதானே. ஏன்னா இந்த சம்பளம் கையில பாக்குறோம், நம்ம ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம் இதெல்லாம் அடிபடும் பொழுது உடனே என்னத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை கேட்கல, அவர் நல்ல பிள்ளையா சொல்லும் பொழுது கேட்டிருந்தோம்னா இந்த பாடுகள் நமக்கு வந்திருக்காதுல்ல. பாடுகள் வந்த உடனே 1000 கேள்வி. பட் ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படிஞ்சேனா, do you realize that? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ரட்சிப்பை துச்சமா எண்ணிட்டீங்க, உங்களுக்கு உலக காரியங்கள் முக்கியமாயிட்டது. ஆடு மேய்க்கிறதோ மாடு மேய்க்கிறதோ வீடு கட்டினேன் அல்லது கல்யாணம் பண்ணினேன், இவைகள் எல்லாம் என்னுடைய ரட்சிப்பை விட உங்களுக்கு மேலாயிட்டது. அதனால நீங்க என்னுடைய விருத அலட்சியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ராஜா அவருடைய மகனின் அந்த விருதுல அழைத்திருக்கிறார். எவ்வளவு முக்கியமான அழைப்பு! அந்த ரட்சிப்பை லட்சியம் செய்தவங்கள தேவன் இனிமேல் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பதில்லை என்று ஒரு லூக்கால நம்ம பார்க்கிறோம். போய் நீங்க தெருவுல இருந்து அல்லது பைவேஸ் ஹைவேஸ்ல இருந்து நல்லவர்களையும் கெட்டவர்களையும் கூட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களுடைய வேலைக்காரரை அனுப்புகிறார். அடுத்தபடியாக நான் ஒருக்கா ட்ரை பண்ணேன், எனக்கு முடியாது, ஃபெயில் ஆயிட்டேன், அதனால என்னமோ வர மாட்டேன், அப்படியே ஒரு கூட்டம். நான் பார்த்தேன், நமக்கெல்லாம் அது சரிப்படாது. 8 மணிக்கு வரணும்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு வர முடியல, சரி நான் வராமலே இருக்கிறேன். I tried, but I failed. அப்ப ட்ரை பண்ணதுக்கு அர்த்தம் என்ன? I have to make it. ட்ரை பண்ணதுக்கு அர்த்தம் என்ன? I have to make it. பிளைனுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கோம், நான் ட்ரை பண்ணேன், பிளைன் போட்டுருக்கு. How many of you say that?
டிக்கெட் தானே பரவாயில்ல, வேஸ்ட் ஆயிடுச்சு. The human mind, human spirit is more powerful than the Spirit of God. That's what it's proving. அந்த ஆயத்தத்துக்குள்ள ஆர்வம் எங்க, ஆயத்தத்துக்குள்ள பயம் எங்க? தேவ சன்னதியில நான் வந்து நிக்கணுமே கேஷுவலா, என் விருப்பப்படி. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. தேவனுடைய ஆவி இருந்ததுன்னா இங்க என்ன சொல்லி இருக்கிறது? ஆண்டவர் கீழே விடாம பார்க்கிறவர் என்று. யூதா 24வது வசனத்தை வாசிங்க. Jude 24. வலுவாதபடி உங்களை காக்கும் தன் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசப்படுவதாக இருக்கவும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எப்போ அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. சரி, ஜெனுவின் ப்ராப்ளம். நான் பிளேன்ல போனோம், ஜெனுவின் ப்ராப்ளம் வந்துட்டது, எனக்கு வீட்டுல பிரச்சனை வந்துட்டது. Will you make it to the airport or not? விட்டுக்கிட்டு போவீங்களே, ஓ இதெல்லாம் வந்தவரை பார்த்துக்கலாம் அப்படிதானே? இல்ல இதை முடிச்சுக்கிட்டு தான் போக சொன்னீங்கன்னா பிளேன் போயிடும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் நான் கேட்டு கேட்டு சலிச்சு போனேன்பா. எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சோம்னா எக்ஸ்கியூஸ் வந்து ஈஸியா தண்ணி போல வரும். அடுத்தபடியாக சிலர் சொல்லுவாங்க, இது பைபிள்ல too many mysteries, எனக்கு விளங்கல. சிலர் எண்ணம் பைபிள்ல வாஸ்து இன்னும் விளங்கல. எதனால? பைபிள் என்ன சொல்லுது? ஆவியானவர் உங்களிலே வரும் பொழுது அவர் என்ன செய்வாரு? He will teach you. அப்படிதானே சொல்லுது யோவான்ல. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது I wanted to just remind when I say this. Sister, நீங்க பாட்டு எழுதும் பொழுது ப்ளீஸ் எல்லாம் ஃபுல் பாட்டு எழுதுங்க. உங்க இருக்கிறதுக்கு 2 ஸ்டான்ஸா எழுதிட்டு மீதிய, அதாவது when the writer writes, he writes with burden. He brings a whole message. So நீங்க 5 பாட்டு படிக்கிறதுக்கு 4 படிச்சாலும் பரவாயில்ல, but sing the whole song. அப்போ இங்க என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய காரியங்கள் எனக்கு விளங்கலன்னா என்ன செய்யணும்? யார்கிட்ட கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. பைபிள் அதான் சொல்லுது, kneel down and pray. ஆண்டவரே இது எனக்கு விளங்கல, சொல்லித்தாங்க ஆண்டவரே. சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். பைபிள் என்ன சொல்லுது? டியூட்டரானமி 29:29 சொல்லு, எல்லாமே நமக்கு விளக்காது. வெளிப்படுத்தப்பட்டவைகள் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், வெளியரங்கமாகாதவைகள் தேவனுடையவைகள். அதுல போட்டு வீணாட்டு மண்டை குழப்ப வேண்டாம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தில் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா நம்ம? இவருடைய ப்ராப்ளம் என்னன்னா, வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு என்ன கீழ்ப்படி இல்லை, அதுக்கு முன்னால இதை வெளிப்படுத்தும். அதாவது 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆகல, 5ஆம் கிளாஸ்ல உள்ள கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறது. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிறதுனால உனக்கு 2nd கிளாஸ்ல போக முடியும். நீ BA உடைய கேள்வியை கேட்டுக்கிட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறிய, அது சிலருடைய ப்ராப்ளம். கூப்பிட்டாச்சுன்னா நீ சொல்லு, ஆதாம் என்ன பாஷையில பேசினாரு, ஆண்டவர் என்ன பாஷையில பேசுவாரு, வலதுரி ரட்சிப்பை பெற்றுக்கப்பா சொல்லியாச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு விளங்கல. இது என்னது, எப்படி பாவத்தை மன்னிப்பாரு, எப்படி வர்ஜினுக்கு பிறந்தாரு, எப்படி இந்த மிராக்கிள் நடந்தது, சிவந்த சமுத்திரம் எப்படி பிளந்தது, யோர்தான் எப்படி பிளந்து எதிர்கொண்டு ஓடுனது அப்படின்னு சொல்லிட்டு
இதெல்லாம் வந்து ரட்சிக்கப்படாத கூட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்களெல்லாம் என்ன செய்திருவேன், அழிச்சிருவேன் சொல்லுகிறார். அதனால நமக்கு இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அவர் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நான் இருக்கிறேன். சாமுவேல் சொன்னாங்க, பிதாவை நீ பேசும் என்கிட்ட, நீ சொல்லுகிறத நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். என்ன ஒரு கூட்டம், எனக்கு ஒரு சேவியர் தேவையில்லை. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் பாவம் செய்யவே இல்லையே, நான் அவங்களோட நல்லா இருக்கிறேன், நான் இவங்களோட நல்லா இருக்கிறேன், சர்ச்சுக்கு போறவங்களை விட நான் நல்லா இருக்கிறேன். ஐ டோன்ட் நீட் a savior. அப்படி ஒரு கூட்டம். அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது? யோவான் 3:18 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாய். அப்ப ரட்சிப்பு வேணுமா வேண்டாமா? ரட்சகர் வேணுமா வேண்டாமா? ஹalleluya. இங்க வேதம் தெளிவாக சொல்லி இருக்குது. அதனால நோ எக்ஸ்கியூஸ். ஒருவேளை உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்றவங்களுக்கு இந்த வசனங்களை எடுத்து காட்டணும். வேதம் ஏற்கனவே உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் அறிந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குது. என்ன ஒரு கூட்டம் இருக்குது, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் பனிஷ் பண்ண மாட்டார் நம்மளை, அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் எப்படி நரகத்துக்கு அனுப்புவார்? இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் தனக்கு பிள்ளைய நரகத்துல போடுவாரா? பைபிள் அப்படியே சொல்லுது. அவரா போடுவாரு நரகத்துல? யார் போடுறாரு? நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் சாத்தானுக்கே நரகத்தை வச்சிருக்கிறாரு, நமக்காக வைக்கல. ஆனா நம்ம யார் கூட போயிருக்கோம்? சாத்தான் கூட. நம்ம கம்பெனி சரியில்லை. அதான் God is love. He will never punish me. God is love. There is no danger for me. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில நம்ம இப்ப பார்த்தோம். என்ன சொன்னாங்க வாசிங்க. மத்தேயு 22:13. அது என்ன வரல, 22:13. வஸ்திரம் தெரியாத, அதாவது கல்யாண வஸ்திரம் தெரியாத மனுஷனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? 22:13. Matthew 22:13. Matthew 22:13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையில கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். ஹalleluya. இவர் எங்க இருக்கிறாரு? கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, பலவந்தமா வந்த கூட்டத்தில் இருக்கிறார். இவர் விரும்பி வரல, பலவந்தப்படுத்தியே வந்திருக்காரு. ஆனா வந்து உட்கார்ந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை போடாம வந்திருக்கிறார். அப்படி ஒரு கூட்டம். என்ன செய்வார் அவர்? நம்மள பார்த்துட்டு இருக்கிறார், உலகம் பூராத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரா ஆண்டவர்? உலகம் பூரா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரா? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு அடைக்கலான் குருவி என்னுடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி கிடைக்கும். அதுல ஒரு அடைக்கலான் குருவி கூட என்னுடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. அப்போ அடைக்கலான் குருவியை பார்க்கிறவர் நம்மளை பார்க்க மாட்டாரா? நம்மளை பார்க்கிறாரா? பைபிள் என்ன சொல்லுது? ஒவ்வொரு தலையில் உள்ள முடியும் என்னுடைய சித்தம் இல்லாம. அது ஒரு சொன்னாரு, முடின்னு சொல்லும் போது விக்கில உள்ள முடியலாம் இல்ல, அவர் உண்மையான முடியும். ஒவ்வொரு முடியும் கற்பாவில் அவரு அறிந்திருக்கிறார். சோ அவர்கிட்ட நாடகம் ஒண்ணும் வேண்டாம், எப்படி இருக்கிறியோ அப்படியே வா, உன்னை ஒப்புக்கொடு. Hallelujah. That's what the word of God says. No need to put up a show. அதுதான் ஹிப்போக்ரைட் சொல்றாரு.
இல்லாததை இருக்கிறது போல காட்டுகிறது. hypocrite. God hates that. நீ அப்படியே வந்து உன்னுடைய நிலைமையை அப்படியே ஊற்றி, ஆண்டவரே எனக்கு முடியலப்பா, எனக்கு வர முடியல, நான் நினைக்கிறேன் வரணும் அப்படின்னு சொல்லி, ஆனா முடியல. அவர்கிட்ட பலம் கேட்டா கண்டிப்பா கொடுப்பார். நம்ம என்ன செய்யறோம்? பலம் கேட்கறதுக்கு பதிலா எக்ஸ்கியூசஸ் ஆயிடுறோம். See, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது. There are times we will not be able to make it. அப்போ முடியாத சமயத்துல என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து, ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை தாரோன்னு கேட்கறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்? ஆயிரம் எக்ஸ்கியூஸ் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறேன், நீ என்கிட்ட வந்து என்ன சொல்லுகிறார்? என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து மாடு வாங்கியிருக்கிறேன், அந்த மாடு பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு முடியல ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா, he is willing to give us strength. He is willing to forgive us. Be honest to God. Don't make excuse to him. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, நாங்க மனுஷர்கிட்ட தானே எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறோம். பேதுருகிட்ட அனனியா சப்பீரா வந்து என்ன சொன்னாங்க? இவ்வளவுதான் வித்தோம். அப்போ பேதுரு என்ன சொல்லுகிறான்? நீங்க என்கிட்ட போய் சொல்லல, யாருக்கு போய் சொன்னீங்க? ஆண்டவர்கிட்ட. அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம மனுஷர்கிட்ட தானே சொல்லுகிறோம் போய் அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷர் connected with God means you are telling the lie to God. Hallelujah. இத படிச்சிட்டோம்னா we will always take victory. பலவீனம் வரும்போது ஆண்டவரே அந்த ஸ்ட்ரகிள் வேணும் நமக்கு. ஆண்டவரே நான் இதுல ஃபெயில் ஆயிட்டேன், ஆண்டவரே அடுத்த தடவை நான் ஃபெயில் ஆகாதபடி என்ன பார்த்துக்கணும். பிள்ளைகள் அப்படித்தானே ஃபெயில் ஆச்சுன்னா அழுது பேரண்ட்ஸ் ஐயோ தெரியாம நான் விட்டுட்டேன், என்ன பண்றேன் அப்படி சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் இப்படிதான் நடப்பேன், நான் இவ்வளவுதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன கிடைக்கும்? அப்படியே யோசித்து பாருங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிதான். He is a heavenly father, loving father, but his discipline is very strict. Hallelujah. அடுத்தபடியா, I cannot leave my old companions. நீ கூப்பிடுறது சரிதான், எனக்கு இவங்களெல்லாம் விட முடியாது. அப்படியே ஒரு கூட்டம், நான் வருவேன், இவங்களெல்லாம் எனக்கு விட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க 2 கொரிந்தியர் 6:14. Be not unequally yoked. Corrupted friendship will corrupt you. பைபிள் தெளிவா சொல்லுது. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்தோடு விசுவாசிகளோடு அவிசுவாசிகளோடு விசுவாசின்னு சொல்லல. அப்போ இதெல்லாம் எக்ஸ்கியூஸ். தேவன்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு தடை செய்கிற எக்ஸ்கியூசஸ் we are honoring. கர்த்தர் அதான் சொல்லுகிறார், நீங்க நான் கொடுத்த ரட்சிப்பை துச்சமா எண்ணிட்டு இதெல்லாம் உங்களுடைய எக்ஸ்கியூஸா பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரணும்னா இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய போகுது. வேதத்துல நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். என்ன ஒரு இது பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டோம்னா எல்லாரும் எங்களை பர்சிக்யூட் பண்ணுவாங்க. நான் வேலைக்கு போற இடத்துல என்ன பரியாசம் காட்டுவாங்க. அப்படியே ஒரு கூட்டம் உண்டு. இயேசுவை நான் சொல்றேன்னா எங்களை பரியாசம் காட்டுவாங்க. எனக்கு சில ரிலேட்டிவ்ஸ் உண்டு. அவங்க என்னன்னா உலகத்துல பார்ட்டிக்கெல்லாம் போயாச்சுன்னா பெரிய ஒரு பொட்டு போட்டு கிறிஸ்டியன்ஸ். எதுக்குன்னா கிறிஸ்டியன்னா லோ காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால we want to show that we are not Christians. அப்படி இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட கிறிஸ்டியன்லாம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்காங்க. கிறிஸ்துவ தெரியாது, அதனாலதான் இவங்களுக்கு நான் கிறிஸ்துவன்னு சொன்னேன்னா என்ன வந்து ஓத்திரப்படுத்துவாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. அதனால let me be in the world,
அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ரெவலேஷன் 2:10 வாசிங்க. நம்ம பர்சிக்யூட் பண்ணப்பட்டோம்னா நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? கிரவுன் வைக்கப்பட்டிருக்காது. கிரவுனை இழந்து போகாதபடி இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் இருக்காதுங்க. ரெவலேஷன் 2:10 பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதனால இந்த பெர்சிக்யூஷன் எல்லாம் கண்டு பயப்படாதுங்க. நீங்க உலகத்துல 1000 சொல்லுவாங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களோட சொல்லுவாங்க கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி. இந்த நாட்கள்ல கிறிஸ்டியன்னா ரொம்ப கீழே ஆக்கி வச்சிருக்கிறாங்க நம்முடைய உபதேசங்கள் எல்லாம். ஆனா நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டாம். தேவன் நமக்காக ஆயத்தப்பட்ட ஜீவ கிரீடம் ஆயத்தமா இருக்கிறது. அதனால இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டு இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டதை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 21:43 வாசிங்க. மத்தேயு 21:43. Matthew 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? ஜனங்களுக்கு. தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து ஆண்டவர் எடுத்துட்டாரு. இப்போ அவருடைய சபைக்கு கனி கொடுக்கிற சபைக்கு அதை கொடுத்திருக்கிறார் அந்த ரட்சிப்பை. அப்ப நம்ம எல்லாம் கனி கொடுக்கிற அதற்கேற்ற கனி கொடுக்கிற ஜனங்களை அவர் தேடி கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எக்ஸ்கியூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய எக்ஸ்கியூஸ் நம்ம பார்த்தோம். எக்ஸ்கியூஸ் விட்டுக்கிட்டு பலவீனத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்றதுக்கு நாமே ஒப்பு கொடுக்கணும். இங்க யூதர்களை விட்ட தேவன் நம்ம கிட்ட வந்தார். என்ன சொன்னாரு? உலகம் பூரா போய் நீங்க மத்தேயு 28:19-20 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ புறப்பட்டு போய் சகல ஜாதி முதலாவது என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் போக என்று ஊழியத்தை தொடங்கும் பொழுது ஆண்டவர் அப்படிதான் சொன்னார் சீஷர்களுக்கு. நீங்க அந்நிய ஜாதிகிட்ட போகாதுங்க, சமாரியர் மத்தியிலும் போகாதுங்க. ஆனா ஊழியத்தை முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நீங்க சகல ஜாதியிலும் போய் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அதனாலதான் இப்போ யூதர்களை ஆண்டவர் ஒதுக்கி வச்சுட்டாரு. பட் he is not going to leave it. எப்போ யூதர்களை திரும்ப போறாருன்னா சபை எடுக்கப்பட்ட பிறகு. அப்ப இப்ப சபையில எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரத்தார், எல்லா தேசத்தார் எல்லாரையும் அழைக்கிறார். சகல கோத்திரத்துக்கும் போய் சொல்லுங்க. அதனாலதான் ஹிந்துவா இருந்தாலும் பரவாயில்ல, முஸ்லீமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்லுகிற நாட்கள் இது. அதுக்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒருவேளை அதனால பெர்சிக்யூஷன்ஸ் வரலாம். ஆனா நம்ம அதை குறித்து கவலைப்படலாம். தேவனுடைய சத்தியத்தை சொல்லுவதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். விருந்து ஆயத்தம். அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா அதை சாப்பிடுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம ராபோஜனத்துல இன்னும் அநேக கப்பு மீதியா இருக்குது. அதனால ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நம்மள அழைத்திருக்கிறார். நீங்க இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறவர்களை போட்டு கோத்திரப்படுத்தலாம். எக்ஸ்கியூஸ் சொல்லுகிற ஆடுகள் தேவன் அழைப்புக்கு சத்தம் கொடுக்காத ஆடுகள். ஆனா இது இல்லாதபடி தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமுள்ள எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கு. அவைகளோடு நம்ம வேலை செய்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். வேலைக்காரனை அனுப்புகிறார். அழைக்கப்பட்டவர்கள் நிராகரிச்சிட்டாங்க. அது யாரு? கிறிஸ்தவ
அப்போ வந்து யூதர்கள் இப்ப யாரு கிறிஸ்தவ நாமத்தை அவங்ககிட்ட போய் போராடாதுங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியும், தெரிந்தும் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு. ஆனா கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கிறிஸ்துவ பற்றி பேசுங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த அழைப்பு போய் கிடைக்கல. ஆண்டவர் விருந்து வைக்கிறார் என்று அந்த அழைப்பு போய் கிடைக்கல. விருந்து என்னது? ரட்சிப்பு. அவருடைய ரட்சிப்பின் விருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் இன்னும் இடம் இருக்குது அப்படின்னு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறார். ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து நிறைச்ச பிறகு இன்னும் ஹால் நிறையல. ரெண்டாவது ஓமையில ஹால் நிறைஞ்சிருது, ஆனா இங்க வந்து ஹால் நிறையல. உடனே திரும்ப அனுப்புகிறார். நீங்க இப்போ வீதிகள்லயும் அங்க வேலைகள்லயும் போய் ஜனங்களை கொண்டுவாங்க. சும்மா வேலை இல்லாதபடி காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய கண்கள் இப்போ வந்து அதாவது நமக்கு தெரிந்த ஆட்களை நோக்காதபடி கிறிஸ்துவ அறியாத ஜனங்களை எப்படி சந்திக்கிறது என்று நம்ம ப்ரே பண்ணி அவர்களை விருந்துக்கு அழைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லி அதுக்காக தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விருந்தை நம்மளே சாப்பிட்டு இருக்கிறது இல்லை. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அவங்க வரல. அதனால விருந்துல முழுசா பங்கு பெறுவதற்காக இன்னும் அழைக்கப்படாதவர்களை போய் அழைத்து கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இங்க எங்க போனாலும் சரி விருந்து தெரியாத ஆளுகளுக்கு விருந்து பற்றி சொல்லுகிறதுக்கு நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அல்லது ஓகே சிஸ்டர், இந்த கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்று படிச்சீங்கல்ல, அது பேப்பர் வச்சிருக்கீங்களா இல்ல பாரு? Okay, I want you to sing that song. Very meaningful song. I liked it actually. It's to the spot. இயேசுவுக்கு சத்திரத்துல இடம் இல்லைன்னா எங்க இடம்? ஹல்லேலூயா. சத்திரத்துல இடம் இல்லைன்னா எனக்கு இடத்துல என் இருதயத்துல நீர் வாரும். Are you ready to sing the song? Please. Hallelujah. ஆராதனையோடு இந்த சாங் அப்படியே கேளுங்க. It was a very meaningful song. Hallelujah. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுகிறோமே ஒழிய அங்கே இடம் இல்லைன்னா ஆண்டவரே இங்க இடம் இருக்கு அப்படின்னு அந்த பாட்டு அதுதான் சொல்லுது. ஆண்டவரே உங்களுக்கு சத்திரத்துல இடம் இல்லைன்னா பரவாயில்ல, என்னுடைய இருதயத்துல இடம் இருக்கு, நீ வாரும் ஐயா. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. எல்லாரும் எழுதி இந்த பாட்டு படிங்களா? Thank you Lord. Thank you.